ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ஈஸியான ஓமப்பொடி மிக்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கப் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவு இருக்கும். பெருங்காயத்தூள், அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை போட்டுக்கலாம். அளவாக போட்டுக்கோங்க. வச்சிருக்கிற பெருங்காயத்தூள், உப்பு பெருங்காயத்தூளும் நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அரிசி மாவு நான் 2 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப போட்டிங்கன்னா கடுகடுன்னு ஆயிரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நான் ஒரு முறுக்குழக்கில் இடியாப்பம் போடுவோம்ல, அந்த டிசைன் வச்சுருக்கேன். உள்ளே மாவை ப்ரெஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லேசாக பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு பாருங்கள். நுரை அடங்கிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ நான் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம லேசாக நொறுக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொறு பொறுன்னு வந்திருக்குன்னு. பாருங்கள், நான் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து போடுங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுவையான மொறுமொறுப்பான ஓமப்பொடி மிக்சர் ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.